இந்த வீடியோவில் நம்ம வந்து டீஹைட்ரேஷனுக்கான மெக்கானிசம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆல்கால் ஃபீனால் ஈத்தர் சாப்டரில் நமக்கு வந்து 3 மெக்கானிசம் வந்து இருக்குது. ஒன்று ஹைட்ரேஷன், இன்னொன்று டீஹைட்ரேஷன், இன்னொன்று வந்து ஈத்தர் ஃபார்மேஷன். இந்த 3 மெக்கானிசம் நமக்கு வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 3 மெக்கானிசத்தில் ஏதாவது ஒன்று கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஹைட்ரேஷனுக்கான மெக்கானிசம் ப்ரீவியஸ் ஷார்ட்ஸில் வந்து போட்டுக்கிறேன். இங்கே நம்ம வந்து டீஹைட்ரேஷனுக்கான மெக்கானிசம் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். டீஹைட்ரேஷன் மெக்கானிசம் என்ன பார்த்தீங்கன்னா, ஆல்கஹால்லேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனால்லேருந்து CH3 CH2 OH எத்தனால்லேருந்து நம்ம என்ன பண்ணோம், இன் தி பிரசன்ஸ் ஆஃப் த அசிட்டிக் மீடியத்தில் நம்ம என்ன பண்ணோம், இது வந்து அல்கினா வந்து நமக்கு வந்து மாற்றணும். CH2 டபுள் பாண்ட் CH2 வந்து மாற்றணும். ஸோ இதுக்கான மெக்கானிசம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆல்கஹால் ஸ்ட்ரக்சர் வந்து நான் ட்ரா பண்ணுறேன். ஓகேவா, CH3 CH2 OH வந்து இருக்கும். ப்ளஸ் என்ன பண்ணால் அந்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா இன் தி பிரசன்ஸ் ஆஃப் அசிட்டிக் மீடியத்தில் அந்த ரியாக்ஷன் வந்து நடக்கும். அப்போ நீங்கள் ஆசிட் ஆட் பண்ணும்போது இங்கே ஆக்சிஜன் மேலே நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா 2 லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்துருக்கு இல்லையா. அந்த 2 லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும், இது வந்து எலக்ட்ரான், இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும், இந்த பாசிட்டிவ் சார்ஜை நமக்கு வந்து அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா CH3 CH2 இங்கே இருப்போம்னா OH வந்து ஃபார்ம் ஆகும். இங்கே நமக்கு வந்து ஒரு ஹைட்ரஜன் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். இங்கே நமக்கு என்ன பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆகிடும். நமக்கு நல்லாவே தெரியும் ஆக்சிஜன் வந்து எப்பவுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் வந்து லைக் பண்ணாது. அது எப்பவுமே நெகட்டிவாக இருக்குது தான் நமக்கு வந்து ட்ரை பண்ணும். அப்போ என்ன பண்ணும், அந்த ஹைட்ரஜன்லேருந்து எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த ஹைட்ரஜன் வந்து வெளியில் போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணும். அப்போ ஹைட்ரஜன் வந்து வெளியில் போகாது. அப்போ என்ன பண்ணால் கார்பன் வந்து என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா என்னோட எலக்ட்ரான்ஸை வேணால் எடுத்துக்கிட்டு நீ வந்து வெளியில் போ அப்படின்னு வந்து சொல்லிடுறோம். ஓகேவா, அப்போ கார்பன் என்ன பண்ணோம், அது வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து வாட்டருக்கு வந்து கொடுத்துரும். அப்போ நமக்கு என்ன கிடைச்சிரும், CH3 CH2 இங்கே நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆகிடும். அப்போ வாட்டர் வந்து நமக்கு என்ன பண்ணும், நியூட்ரல் மாலிகுலாக நமக்கு வந்து வெளியில் போயிடும். அப்போ இந்த கார்பன் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்த உடனே இந்த கார்பனில் நமக்கு என்ன இருக்குது, 3 ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து இருக்குது இல்லையா. நான் கார்பன் வந்து நான் வந்து இங்கே ட்ரா பண்ணிக்கிறேன். அப்போ நெய்பரிங் கார்பனில் 3 ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து இருக்கும். அதில் ஒரு ஹைட்ரஜன் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் வந்து எலக்ட்ரான் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுது. அப்போ என்ன பண்ணால் அந்த ஹைட்ரஜன் என்ன சொல்லும், என்னோட எலக்ட்ரான்ஸ் வேணால் நீங்கள் வந்து எடுத்துங்க, நான் வேணால் வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த H+ வந்து நமக்கு வந்து வெளியில் போயிடும். அப்போ நமக்கு வந்து மாலிகுல் எப்படி ஃபார்ம் ஆகும், CH2 டபுள் பாண்ட் CH2 வந்துட்டு ப்ளஸ் நமக்கு வந்து H+ வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். அப்போ இந்த H+ என்ன ஆகும், மறுபடியும் ஒரு ஆல்கஹால் ரியாக்ட் பண்ணி அடுத்த ரியாக்ஷனுக்கு வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடும். ஸோ இதான் வந்து நமக்கு வந்து டீஹைட்ரேஷன் மெக்கானிசம். இது நல்லா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்றுமே கிடையாது. ஈஸியாக நீங்கள் வந்து மார்க் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகேவா, அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சோனியம் அயன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். செகண்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டைன் வந்து ஃபார்ம் ஆகும். மூணாவது ஸ்டெப்பில் நமக்கு வந்து அல்கின் வந்து ஃபார்ம் ஆகும். உங்கள் டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டெப்போட டைட்டிலையும் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துங்க. ஓகேவா.